ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம சந்தாவோட மாமா இருந்துட்டு நேராக சந்தாவோட வீட்டுக்கு வராங்க. அங்கே நம்ம சேரன், பாண்டி, அதுக்கடுத்ததாக வானத்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஒரு வேளை அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் எல்லார்கிட்டேயும் விசாரிக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக சேரன்கிட்டேயும் வந்து விசாரிக்கிறாங்க. இந்த வீட்டில் சந்தாவும் ஹரிஷும் இருந்தாங்களே, அவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டை காலி பண்ணிட்டாங்களா? இல்லையே, காலையில் அவங்க எங்ககிட்ட பேசுகிற போது கூட இந்த வீட்டோட லொக்கேஷன் தான் காட்டுச்சு. உண்மையை சொல்லுங்கள், முதல்ல நீங்கள் யார், இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன்கிட்ட கேட்கவும் அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, ஏங்க சந்தா வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க அவங்க கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. எப்படி இஷ்டம் இல்லாத பொண்ணு உங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியுது? முதல்ல நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க. சந்தாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தாவுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் நானும் சந்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே அவங்க ரொம்பவே கோவப்பட்டு சேரனை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த நம்ம சந்தாவும் ஹரிஷும் ஓடி வந்து அதை தடுக்கிறாங்க. இங்கே தான் இருக்கியா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கடுத்ததாக சேரன் இருந்துட்டு அவங்க கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. முதல்ல சந்தாவை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இவங்கள மாரி சந்தாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.